இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. பட் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். என்ன மனுஷன்? மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. இன்னைக்கு இருக்கிற ஏஐ உலகத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பிளேஜரிசம். அந்த பிளேஜரிசம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிக் இருக்கு. இதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து சாட் ஜிபிடி வந்து இந்த பர்டிகுலர் ஆன்சரை கொடுத்துருக்கு. இந்த சாட் ஜிபிடியோட இந்த ஆன்சர் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னுடைய பிளேஜரிசம் செக்கர் சாஃப்ட்வேர்ல போய் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஏஐ பிளேஜரிசமா இருக்கு அப்படிங்கறத வந்து எனக்கு காமிச்சிரும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 69% பிளேஜரைஸ்ட் அப்படின்னு காமிக்குது. இந்த ரெட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பிளேஜரிசம் தான். சோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பிளேஜரிசம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை சாட் ஜிபிடி மூலமாவே நீங்க வந்து பிளேஜரிசம் இல்லாம ஆக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். நீங்க கொடுக்குற எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி, அந்த டாபிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராம்ப்ட் கொடுங்க. ரைட் லைக் a real human, not AI. Do not use M dashes. Use grade 6 to 7 English. Write short sentences and natural sounds spoken slightly imperfect. Avoid generic or corporate words. அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராம்ப்ட் மட்டும் நீங்க எந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் சரி, அது முடிக்கும் போது இந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா போதும். சாட் ஜிபிடி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த ரெஸ்பான்ஸை காப்பி பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதே பிளேஜரிசம் டூல்ல போய் செக் பண்ணி பார்க்கறேன். இப்போ பாத்தீங்கன்னா 0% பிளேஜரைஸ்ட். ஓகே, 100% யூனிக் கண்டென்ட் அப்படின்னு காமிக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணிக்கங்க. பட் when you think AI, always think Antony. Thank you.